அடுத்து மங்களகரமான மஞ்சள் மாநகரமாம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் யாருன்னு பார்க்கலாம். டாக்டர் கார்மேகன் நாம் தமிழர் கட்சியில் மைக் சின்னத்திலும், ஆற்றல் அசோக்குமார் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்திலும், பிரகாஷ் திமுகவில் உதயசூரியன் சின்னத்திலும், விஜயகுமார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் சைக்கிள் சின்னத்திலும் களமிறங்கியிருக்காங்க. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 15 லட்சத்திற்கு மேல். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 1688. வாக்காளர்கள் கவனத்திற்கு, மின்னணு வாக்கு இயந்திரத்தில் மேலிருந்து கீழாக எண் 1இல் அதிமுகவை சேர்ந்த ஆற்றல் அசோக்குமாருக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்கு இயந்திரத்தில் மேலிருந்து கீழாக எண் 3இல் திமுகவை சேர்ந்த பிரகாஷ்க்கு உதயசூரியன் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு போட விரும்பினால் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் மேலிருந்து கீழாக எண் 4இல் டாக்டர் கார்மேகன் அவர்களுக்கு மைக் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்கு இயந்திரத்தில் மேலிருந்து கீழாக எண் 12இல் தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த விஜயகுமார் அவர்களுக்கு சைக்கிள் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் உங்களுக்கு பிடித்த நேர்மையான வேட்பாளர்களுக்கு நேராக பொத்தானை அழுத்தி உங்கள் வாக்கை மஞ்சள் மாநகரமாம் ஈரோடு நாடாளுமன்றத்திற்கு பதிவு செய்யுங்கள். பெரும் எதிர்பார்ப்பு பற்றி கொண்டிருக்கிற மஞ்சள் மாநகரமாம் ஈரோட்டில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க.